வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம சிறப்பு பதிவு பார்த்துட்ருக்குறோம். 60 நாட்களில் அடுத்து குரு பயிற்சி ஆனதுலேருந்து அடுத்த 60 நாட்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் வரப்போகுது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து நகர்வுகளை சந்திக்கும் போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனுடைய வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு, ஒரு சிறப்பு பதிவு. இந்த பதிவில் பார்த்திங்கன்னா குரு பகவான் மே மாதம் பயிற்சி ஆகிட்டார். அந்த பயிற்சி ஆனதுலேருந்து அவர் 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகியிருக்கிறார். அதற்கு அடுத்து அவர் பயிற்சி ஆகும்போது 5ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. அந்த சூரியன் அங்கே உச்சம் பெற்று இருக்கிறார் மேஷ ராசியில். இப்படி அந்த அடுத்து சூரியன் நகரப்போகுது. அடுத்து புதன் பகவான், இப்படி செவ்வாய், இப்படி அடுத்தடுத்து அந்த கிரகங்கள் எல்லாமே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சாதகமான ஒரு பலனை அடுத்த 60 நாட்களில் கொண்டு கொடுக்க போகிறாங்க. இதிலிருந்து நம்ம இந்த பதிவுல இருந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள், இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை நம்ம இந்த பதிவில் சொல்லியிருப்போம். இப்போ தான் முதன்முறையாக இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு ஒவ்வொரு பதிவுலையும் என்னுடைய அந்த ஆன்மீக சம்பந்தமான அந்த ராசியினருக்கு, ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த தெய்வம், இந்த கிரகம் உங்களுக்கு ஒரு பலமாக இருக்குது, இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுனா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சிறந்த மாற்றத்தை அனுபவிக்கலாம்ன்றதை நம்ம சொல்லியிருப்போம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மெழுகாக உருகி தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடிய அன்பர்கள், தன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் அன்பர்களாக தான் இருப்பாங்க. தன்னுடைய குழந்தைகளாகட்டும், தன்னுடைய கணவன் மனைவி, இப்படி தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோருமே ஒரு உயர்ந்த நிலைக்கு அடையணும், யாருமே எந்த விதமான ஒரு இதுலேயும் குறை இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சு தன்னுடைய வாழ்க்கையவே மெழுகாக உருக்கி கொண்டு மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள் தான் சொல்லணும் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் அந்த 7.5 சனியின் மூலமாக பெருத்த நஷ்டம். அந்த 7.5 சனி தனுசு ராசி அன்பர்களை மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எல்லா தனுசு ராசி அன்பர்களையும் ஒரு பைசா கூட இவர்களுக்குன்னு ஒன்று சேர்த்து வைக்காம, தனக்காக இல்லாம, அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் கவனிக்க வேண்டியது, இந்த 7.5 சனியின் பொழுது எல்லாமே மற்றவர்களுக்காக செய்து தன்னுடைய வாழ்க்கையை பாராமல் எல்லாத்துலேயுமே ஏமாற்றப்பட்ட நபர்களாக தான் இருந்திருக்கிறீங்க தனுசு ராசி அன்பர்கள். இவர்களுக்கு இப்போ இந்த 60 நாட்கள் மிக சாதகமான காலகட்டம். ஏன்னா இவர்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான், அடுத்து 4ஆம் இடத்தில் அந்த ராகு பகவான். இவர்கள் எப்போதுமே சுகத்தை அனுபவிக்காத நபர்களாக தான் இருப்பார்கள். எப்போதுமே சரி, தன்னுடைய வாழ்க்கையில பிறந்த நேரத்திலிருந்து இது நாள் வரைக்கும் ஒரு 40 வயசான தனுசு ராசி அன்பர்களாக இருந்தாலும் கூட ஒரு பொழுது கூட தனக்காக ஒரு சுகத்தை கூட வெளியில போய் நம்ம சுற்றுலா சென்று வந்தோம், அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்காக எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் மற்ற குழந்தைகளுக்கு செய்வாங்களே ஒழிய தன்னுடைய குழந்தைகளுக்குங்கும் போது கொஞ்சம் சிக்கனமாக நம்ம செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு மேலோங்கியே இருக்கும். தன்னுடைய குடும்பம்னு வரும்போது எல்லாமே ஒரு சிக்கனத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். அதே சமயம் மற்றவர்களுக்காக செய்யும்போது அவர்களை காரில் கூட்டிட்டு போய் அவர்களை ஒரு நல்ல ஒரு விருந்தோம்பல் செய்து அனுப்பக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இவர்களுக்கு அந்த 4ஆம் இடத்துல ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை இவர்கள் சந்திச்சிருக்க மாட்டாங்க. கடந்த ஒரு 1.5 வருடமாக பார்த்தீங்கன்னா இவர்கள் தன்னுடைய சொந்த இடத்திலோ, சொந்த வீட்டிலோ, அல்லது சொந்த வாகனத்திலோ, இல்லை தனக்குன்னு ஒரு சொந்தமாக எது வச்சிருந்தாங்களும் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் அந்த 1.5 வருடத்துல
அந்த சொந்தமான இடத்துல எந்த விதமான ஒரு சுகத்தையும் அனுபவிக்காத நபர்களாக தான் இருப்பார்கள். அடுத்து இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார். இந்த 5ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறும்போது இவர்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இவர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல சொத்து பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். நிறைய சொத்து வச்சிருப்பீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த 7.5 சனி முடிஞ்சு அப்படி திரும்பி பார்த்தோன்னா உங்கள் கையில் எந்த விதமான ஒரு சொத்துக்களும் இருக்காது. எல்லாமே ஏலத்துக்கு போயிருக்கோம், நகைகள் போயிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதையும் மீறி உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா தொழிலில் நிறைய நஷ்டங்கள், பண விரயங்கள், திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டு அந்த தொழிலில் அந்த விரயங்கள் எல்லாமே பொருள் விரயங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரியா தனுசு ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் அந்த தொழில் ரீதியாக பண விரயம், பொருள் விரயம், அடுத்து பார்த்தீங்கன்னா மன கஷ்டங்கள் ஏகப்பட்ட, அதாவது குழப்பத்திற்கு உள்ளானவர்கள் தான் சொல்லணும் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு சாதகமான நிலையை தராவிட்டாலும், ஏன்னா அந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் நகர்கிறார். அந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகும்போது ஒரு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது. எந்த ஒரு கிரகமுமே 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் பலம் பெறும்போது அவர்கள் மிக தைரியமாக தன்னுடைய செயல்களை நிகழ்த்தக்கூடிய அன்பராக இருப்பாங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் ஏற்கனவே நிறைய நேர்மையான ஒரு விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கும்போது இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்பொழுதுதான் இவர்களுடைய எண்ணத்தை மாற்றக்கூடிய ஒரு கிரகமாக பிரதிபலிக்க போறார். ஏன்னா குருன்றது நேர்மையான ஒரு செயலை செய்யக்கூடிய கிரகம். இவர் 6ஆம் இடத்துல மறையும் போது இப்போதான் இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக மாறப்போகிறார்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இப்பதான் அவர்களுக்கு நம்ம இத்தனை நாள் நம்மளுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்காம இருந்துட்டோம், எல்லாருமே நம்மளை ஏமாற்றும் நபர்களாக தான் இருந்திருக்கிறாங்க, தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோருமே ஏமாற்றும் நபர்களாக இருந்தது தெரிந்தும் கூட இந்த தனுசு ராசி அன்பர்கள் அவர்களுக்காக நிறைய தியாகத்தை கடந்த காலத்துல செஞ்சிருக்கிறீங்க. நண்பர்களுக்கு பண உதவி, அதிகமான பண உதவி செய்தவர்கள்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். நீங்களே கடன் பட்டிருக்கீங்க, அந்த கடனுக்கும் மேல அந்த நண்பர் கேட்டாருன்னு சொல்லிட்டு இன்னொரு கடன் வாங்கி இப்போ அந்த நண்பர் உங்ககிட்ட எங்க இருக்கிறாருன்னு கூட தெரியாது. ஆனால் அந்த கடனுக்கு நீங்க அந்த வட்டியை கட்டிக்கிட்டு, அந்த கடனை கட்டிக்கிட்டு உங்களுக்கு உண்டான வருமானத்தையே இழந்து நிற்கக்கூடிய ஒரு நபராக தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க. இது எல்லாமே விலகக்கூடிய நேரம் தான் சுருக்கமாக சொல்லணும். ஏன்னா அடுத்தடுத்து அந்த உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த 6ஆம் இடத்துலயே சூரியன் பெயர்ச்சி ஆகிறார். சூரியனும் குருவும் சேர்ந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 60 நாட்களில் கொண்டு கொடுக்க போறார். யார் யார் எதிரியோ அவங்கள பார்த்து நீங்க குறிவைத்து நகர்த்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. வேலையில நிறைய பிரச்சனைகள், உங்களுக்கு வேலையை விடக்கூடிய அளவிற்கு நிறைய பிரச்சனைகள் தனுசு ராசி அன்பர்களே, அந்த பிரச்சனையும் சமாளித்து வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 60 நாட்கள் உங்களுக்கு மிக உகந்த நாட்களாக இருக்க போகுது. இந்த 60 நாட்கள்ல இந்த தனுசு ராசி அன்பர்கள் அந்த வேலையில இழப்பு ஏற்பட்டாலும், வேலையில இழப்புகள் நிறைய இருக்கும். சில பேர் பொறுமையே இல்லாம, தனுசு ராசி அன்பர்கள் பொறுமைக்கு பெயர் போனவர்கள், ஆனாலும் இவர்களுடைய பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு இந்த 60 நாட்கள் மிக பெரிய நாட்களாக இருக்கும். அவ்வளவு அந்த பொறுமையை கூட இழக்கும் அளவிற்கு சில பேருக்கு மிகுந்த ஒரு மனக்குழப்பம் இருக்கும். அதையும் சமாளித்து வரக்கூடிய, ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த சூரியன் இருக்கும் போது அந்த குழப்பத்தையும் சமாளித்து வென்று வெற்றியடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 60 நாட்கள் இருக்க போது. இந்த 60 நாட்கள்ல உங்களுக்கு வேண்டிய, அதாவது இதுவரைக்கும் சொத்துக்களை இழந்திருப்பீங்க, அந்த சொத்துக்களை வாங்க முடியாமல் மிகுந்த ஒரு தவிப்பான ஒரு தவிச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா அந்த 5ஆம் இடத்திற்கு இது அந்த சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரம் வரப்போகுது. எப்படி உங்களுடைய 5ஆம் இடத்தில் அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று வரப்போறாரு அடுத்த ஒரு ஜூன்ல இருந்து. இந்த ஜூன்ல இருந்து ஜூலை வரைக்கும் செவ்வாய் ஆட்சி பெறும்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் இழந்த சொத்துக்களை வாங்கக்கூடிய நேரம், உங்களுக்கு சாதகமாக பூர்வீக சொத்துக்கள்ல இருக்க
இருக்கக்கூடிய வழக்குகள் நிறைவேறக்கூடிய நேரம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை மிக உயர்ந்த அளவில், அதாவது டைவர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு, ஆனாலும் வழக்கு வந்து கோர்ட்டில் நிற்குது. அந்த கோர்ட்டில் அந்த கேஸ் வந்து எங்களுக்கு சாதகமாக முடியுமா, எனக்கு அவங்களோட வாழ்றதுக்கே இஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நேரம். ஏன்னா சில பேருக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு முடிவை எதிர்பார்த்து நீங்க இருக்கிறீங்க. கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சா போறோம் அப்படின்னு இருக்கிற நிலைமையில இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு வந்தாலும் வழக்குகள்ல அடுத்து மறுமணம் நடக்கக்கூடிய ஒரு நேரமும் மிக சாதகமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கு. இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல் வழக்குகள் அடுத்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன்லாம் கடந்த காலத்தில் அயர்ந்திருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துருப்பார். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்போ அந்த ராகு உள்ள நுழைஞ்சாரோ அந்த 6 மாத காலமாக உங்களுக்கு நித்திரையே இருக்காது, தூக்கம் இல்லாமல். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பதவியில் பறிபோகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு போனால் நம்மளுக்கு பதவி இருக்குமா என்றது தெரியாது இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த சூரியனாகப்பட்டவர் 6ஆம் இடத்திற்கு வரும்போது மிகப்பெரிய அளவில் எதிரியையும் அழிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த பலன்கள். இது உங்கள் ஜாதகப்படியும் அடுத்து தசாபுத்தி இதுக்கு மெயினாக ஒர்க் ஆகணும். இந்த 60 நாட்களில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி இந்த கோச்சார நிலவரப்படி கிரகங்களோட எப்படி ஒத்துழைப்பாக இருக்குதுன்னு அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த வேலை செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எந்த தொழிலில் மாற்றம் செஞ்சுக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.